நடிகை நிதி அகர்வால் ரசிகர்கள் நடந்து கொண்ட விதம், ரசிகர்கள் போர்வையில் சிலர் நடந்து கொண்ட விதம் பலரும் முகம் சுளிக்கும் விதமா மாறி இருக்கு. ராஜா சாப்னு ஒரு படம், பிரபாஸ் நடிக்கிற படத்துல நிதி அகர்வால் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் கண்டி போயிருக்காங்க. அங்க சகானான்னு ஏதோ ஒரு பாட்டு ஒன்று நேற்று திரையிட்டு இருக்காங்க. அந்த விழாக்கு போய் அந்த விழாவில் பேசிட்டு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லூலு மால்ல இருந்து வெளியில வர்றாங்க. அந்த செல்ஃபி எடுக்கிறதுக்குன்னு ஒரு 50-60 பேர் அவங்க பக்கத்துல போய் மேடம் செல்ஃபின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி ஓகேன்னு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரௌடே கூடிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் சுத்தி வளைச்சிட்டாங்க. அதாவது 400-500 பேர் ரசிகர்களா இருப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம் தான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு நடிகை அவங்க கூட்டத்துக்குள்ள மாட்டிட்டாங்கன்னும் போது பல பேர் அவங்களுடைய ஒரு வக்கரமான புத்திகளை செயல்படுத்திட்டாங்க. சும்மா சொல்றோமே, நம்ம இப்போ ஒரு ஃப்ராக் மாதிரி நீளமான ஃப்ராக் தான் நிறைய பேர் போட்டு வராங்க. அந்த தரையை தேய்ச்சிக்கிட்டு குப்பையெல்லாம் கூட்டிட்டு போற மாதிரி தான் நிறைய பேர் போட்டு வராங்க. அதுல இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள மாட்டிட்டாங்கன்னு வச்சுங்க. ஒரு 4-5 பேர் மிதிக்கும் போது அந்த ஃப்ராக் மிதிச்சிட்டாங்கன்னா அது அவங்க கூட கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னா ரொம்ப அசௌரியமான ஒரு சூழ்நிலை உருவாயிரும். நடிகை அப்படிங்கறதை தாண்டி அவங்க ஒரு பெண் தான். அந்த மாதிரி ஒரு 500 பேர் இருக்கிற கூட்டத்துல என்ன செய்யறாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுல எப்படி தப்பிச்சு போறதுன்னே தெரியல. ரொம்ப தர்ம சங்கடத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு அப்படியே தவிக்கிறாங்க. அவங்க நடிக்கிற கவர்ச்சியான காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க படுக்கறை காட்சியில் தான் நடிக்கிறாங்க, முத்த காட்சியில் தான் நடிக்கிறாங்க. ஸோ அங்க அப்படிதான் நடிச்சிருந்தாங்க, இங்க இப்படிதான் நடிச்சிருந்தாங்க, ஏன் நம்ம தொடக்கூடாதா? சமீபத்தில் அஜித் குமாரே ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. பல நடிகர்களுக்கே இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்குது. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு என்னோட பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று நடந்த ஒரு சம்பவம், நடிகை நிதி அகர்வால் தமிழ் மற்றும் தெலுங்குல ஒரு முன்னணி நடிகையாக இருக்கிறவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக, அது ஒரு பாடல் வெளியிட்டுள்ளக்காக போகிறாங்க. அங்கே போனப்போ ரசிகர்கள் நடந்து கொண்ட விதம், ரசிகர்கள் போர்வையில் சிலர் நடந்து கொண்ட விதம் பலரும் முகம் சுளிக்கும் விதமாக மாறி இருக்கு. பாவம், தீராத ஒரு மன உளைச்சலை அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா அந்த கூட்டத்திலேருந்து நிதி அகர்வால் தப்பித்து ஓடினா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த காருக்குள்ளே ஓடிய காட்சிகள் அங்கேருந்து இந்த மூஞ்சியை மூடிட்டு ரொம்பவே பார்க்க கஷ்டமாக இருந்தது. அதாவது ஒரு நடிகை அப்படின்னா அவங்களுக்கும் மனம் இருக்குது. இப்போ பலரும் கண்டனங்களை தெரிவித்து வர்றாங்க. போலீஸார் வழக்கு பதிலாக செஞ்சுருக்காங்க. முதல்ல அந்த வீடியோக்கள் பார்த்தீங்களா? அந்த நடிகை அந்த போயிட்டு மாலில், ஐ மீன் லூலு மாலில் நடந்த ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் சார். அங்கேருந்து வந்த வீடியோக்கள்லாம் பார்த்தீங்களா சார்? லூலு மாலில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது ராஜா சாப்னு ஒரு படம், பிரபாஸ் நடிக்கிற படத்தில் நிதி அகர்வால் நடிச்சிருக்காங்க. நிதி அகர்வால் பார்த்திங்கன்னா நிறையா படத்தில் நடிச்சிருக்காங்க. தமிழ் தெலுங்குலாம் நிறையா படத்தில் நடிச்சிருக்காங்க. நம்ம சிம்பு நடித்தார் இல்லையா, ஈஸ்வரன் படம், அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் பூமி ஜெயம் ரவியோடு நடிச்சிருக்காங்க. கழகத்தலைவன் நடிச்சிருக்காங்க. நல்ல பாப்புலரான நடிகை தான். இப்போ பார்த்தீங்கன்னா அரஹர வீரமல்லுன்னு ஒரு படம், அது பவன் கல்யாண் நடிக்கிற படத்தில் கூட அவங்க நடிக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ராஜா சாப்புங்கிற ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் கண்டி போயிருக்காங்க. அங்கே சகானான்னு ஏதோ ஒரு பாட்டு ஒன்று நேற்று திரையிட்டிருக்காங்க. அந்த விழாக்கு போய் அந்த விழாவில் பேசிட்டு விழா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லூலு மால்லேருந்து வெளியில் வர்றாங்க. அந்த லூலு மால்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு எப்படி சொல்கிறது, செல்ஃபி எடுக்கிறதுக்குன்னு ஒரு 50-60 பேர் அவங்க பக்கத்தில் போய் மேடம் செல்ஃபின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி ஓகேன்னு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரௌடே கூடிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் சுற்றி வளைச்சிட்டாங்க. அதாவது 400-500 பேர் ரசிகர்களாக இருப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை அவங்க கூட்டத்துக்குள்ள மாட்டிட்டாங்கன்னும் போது பல பேர் அவங்களுடைய ஒரு வக்கரமான புத்திகளை செயல்படுத்திட்டாங்க. அதாவது அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா கழுத்தில் தொடுறது, இடுப்பில் தொடுறது, தொடக்கூடாத இடங்கள்ல எல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் மாட்டிக்கிட்டு ரொம்ப நெளிகிறாங்க. அந்த பெண் எப்படியாவது இந்த கூட்டத்திலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறாங்க. பவுன்சர்ஸ் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்குள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எப்படியாவது தள்ளி விட்டு உள்ளே அவங்கள ரெஸ்கியூ பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களே உள்ளே வர முடியாத அளவுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க உடுத்திட்டு வந்த ஆடையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துச்சு. ஒரு கவர்ச்சி ஆடையாக தான் இருந்துச்சு. நடிகை அவங்க ஒரு கவர்ச்சி ஆடையில் வராங்க. ஒரு விழா, அந்த விழாக்கு கவர்ச்சி ஆடையில் வந்தால் தான் அந்த விழாவில் அது அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வராங்க. ஆனால் இந்த மாதிரி சிக்கலில் மாட்டும் போது ரொம்ப கஷ்டம். அவங்க உடுத்திருந்த உடையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. இந்த ஜாக்கெட்டெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க, துப்பட்டாவை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவங்களுமே நடியுமே என்னென்னா இந்த மாதிரி பொது விழாக்கு வரும்போது கொஞ்சம் யோசிக்கணும். இந்த மாதிரி விழாக்கு போகிறோமே கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு, பெண்கள் எல்லாம் முழு சுதந்திரம் இருக்குது. என்ன ட்ரெஸ்ஸு அவங்க போடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸு தாராளமாக அவங்க போடலாம். அதுலாம் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி பொது இடங்களுக்கு வரும்போது கொஞ்சம் கவனமாக இது மாதிரியான உடை உடுத்திட்டு போகிறோமே, அப்போ ஏதாவது அசௌகரியங்கள் இந்த மாதிரி சிக்கல்கள் வந்துச்சுன்னா ஆபத்தாயிடக்கூடாதுன்னு யோசிக்கணும்.
சும்மா சொல்கிறோமே, நம்ம இப்போ ஒரு ஃப்ராக் மாதிரி நீளமான ஃப்ராக் தான் நிறைய பேர் போட்டு வராங்க. அந்த தரையை தேய்ச்சிக்கிட்டு குப்பையெல்லாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் நிறைய பேர் போட்டு வராங்க. அதில் வந்து இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள மாட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரு 4-5 பேர் வந்து மிதிக்கும் போது அந்த ஃப்ராக்கு மிதிச்சிட்டாங்கன்னா அது அவுந்து கூட கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னா ரொம்ப அசௌரியமான ஒரு சூழ்நிலை உருவாயிரும், ரொம்ப தர்ம சங்கடமாயிரும். அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது நிறைய நடந்திருக்கு, நிறைய முன் உதாரணங்கள் இருக்குது. எத்தனையோ நடிகைகள் வந்து இந்த மாதிரி கூட்டத்தில் மாட்டி தள்ளுமுள்ளில் சிக்கி, நம்ம தமிழ் நடிகைகளே, நான் பேர் சொல்ல விரும்பலை, பல பேர் வந்து இதுக்குள்ளே மாட்டியிருக்காங்க. ஒரு பிரபல நடிகை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து எங்கேயோ கூட்டத்திலேருந்து வெளியில் வரும்போது கச்சாமுச்சான் அந்த நடிகிட்ட நடந்த வீடியோஸ்லாம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் முன்னுதாரணமாக இருக்குது. மலையாளத்தில் நடந்திருக்கு, தெலுங்கில் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நடிகைகள் அவங்களும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். உடை உடுத்துறது தப்பு இல்லை, ஆனால் அந்த பாதுகாப்பு அவங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறது அவங்க யோசிக்கணும். ஸோ இந்த சம்பவம் வந்து ரொம்ப எப்படி சொல்லுது, பலரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ சின்மையெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் இது இப்போ தான் பெருசாக வைரல் ஆகிட்டு வருது. இந்த வீடியோ எல்லா பக்கமும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சிக்கலில் மாட்டிட்டாங்க. அந்த பொண்ணு என்ன செய்யறதுன்னே தெரில, பாவம். அதாவது நடிகை அப்படிங்கிறதை தாண்டி அவங்க வந்து ஒரு பெண் தானே. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 500 பேர் இருக்கிற கூட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, இதில் எப்படி தப்பிச்சு போகிறதுனே தெரில. ரொம்ப தர்ம சங்கடத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு அப்படியே தவிக்கிறாங்க அவங்க. அப்புறம் பவுன்சர்ஸ் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கொஞ்சம் அப்படி தள்ளுமுள்ளுக்குலேருந்து கூப்பிட்டு போய் காரில் ஏற்றி அவங்கள வந்து டோரை லாக் பண்ணோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த துப்பட்டா வச்சு அவங்க முகத்தை முடிக்கிறாங்க. எவ்வளோ பாவம் இல்லை. அதாவது ஒரு 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 100 பேர் இருக்கிற இடத்துல நடிக்கும் போது கூட அவங்க இவ்வளோ சங்கடப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்க நடிக்கிற காட்சிகள், கவர்ச்சி காட்சிகள், முத்த காட்சி, படுக்கரை காட்சி, கவர்ச்சியான காட்சிகள்லாம் நடிக்கிறாங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த நடிக்கிற காட்சிகள் திரையில் பார்க்கும்போது கூட இவங்க வந்து இவ்வளோ சங்கடப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நடந்தது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பாவம், இப்போ தான் வந்து நிதி அகர்வால் சிக்கியிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். இது வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் தவிர்க்கணும்னா நம்மளும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ பல கடை திறப்பு, பல விஷயங்கள், அந்த ஒரு க்ரௌடு வரணுங்கிறதுக்காகவே நடிகைகளை கூப்பிட்டு வராங்க. இவங்களும் கொஞ்சம் சேஃப்டியாக போக வேண்டிய தேவை இருக்கா சார்? ஏன்னா நிறைய இது மாதிரி ஃபங்க்ஷன், நிறைய விஷயங்கள் நடந்து பார்த்துருக்கோமே சார். நிறையா நேற்றுக்கு நடந்த அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு வந்து சரியான பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லூலு மால் மேலே பார்த்தீங்கன்னா சுமோட்டோவா, அதாவது தன்னிச்சையாக பார்த்தீங்கன்னா போலீஸ் வழக்கு பதிவு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நியாயமாக பார்த்தா இப்போ வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்ததுனால அதில் யார் இருக்காங்க, அது யார் வந்து முன்ன நின்று செஞ்சாங்க, அங்கங்கே கை வச்சதெல்லாம் அங்கே வீடியோவில் பதிவாயிருக்கு. அவங்களெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, சட்டப்படி கைது பண்ணி அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி சம்பவங்களை வந்து தவிர்க்க முடியும். இப்போ நீங்கள் கேட்டீங்க நகைக்கடை திறப்பு விழா, அப்புறம் துணிக்கடை திறப்பு விழா, எதுனாலும் இப்போ பாருங்களேன், ஒரு ஸ்வீட் கடை திறந்தா கூட நடிகை வந்தால் தான் அது இனிப்பாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு நடிகை வந்து கட் பண்ணி வச்சா அது பாப்புலாரிட்டி கிடைக்கும், கூட்டம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கவர்ச்சி ஒரு திறப்புலானும் போது ஒரு நடிகை வந்தால் கவர்ச்சி, நடிகை வந்தால் பப்ளிசிட்டி அப்படின்னு நினச்சி அவங்க பணம் கொடுத்து கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க போகும்போது என்னென்னா அந்த மாதிரியான விழாக்கள் போகும்போது இவங்களுமே கொஞ்சம் கவர்ச்சியாக தானே உடை உடுத்திட்டு போக முடியும். இப்போ நடிகைன்னும் போது அந்த சின்ன ஒரு கவர்ச்சி இருந்தால் தான் அவங்களுக்கும் வந்து அது வந்து நல்லா இருக்கும்னு நினச்சி வந்து கவர்ச்சியாக போகிறாங்க. பார்க்குறவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாதுல்ல. அந்த மாதிரி ஒரு நகைக்கடை விழாக்கோ எங்கேயோ போகும்போது இந்த பாதுகாப்பு அம்சம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அவங்க கவனத்தில் கொள்ளணும். இப்போ அந்த மாதிரி வந்து வர எல்லாருமே ரசிகர்கள் இருப்பாங்களா அப்படின்னா, இப்போ சமீபத்தில் அஜித் குமாரே ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதாவது ஒரு ஆண்கள், பல நடிகர்களுக்கே இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்குது, பல தள்ளுமுள் நடக்குது, பல பேர் சட்டையை பிடிச்சி இழுக்கிறது, கிள்றது, கடிக்கிறது. அஜித் குமார் கூட ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தார் பார்த்தீங்களா. அதாவது வந்து யாரோ வந்து பிளேடால் வந்து ஒரு கையை அறுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி இந்த நடிகர்களை பார்க்கணும், நடிகர்களை எப்படியாவது தொட்டுறணும், நடிகர்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், அந்த காலத்தில் ஆட்டோகிராஃப் ஃபோட்டோ எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள எப்படியாவது, அதாவது பாத்திரமாட்டமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படி உள் மனசுலேருந்து வருது. அது எப்படியோ வந்து அந்த மாதிரி வந்து சைக்காலஜி, ரசிகருடைய சைக்காலஜி அப்படி தான் இருக்குது. எம்ஜிஆர் காலத்துலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வர கூட்டங்கள்லேயே பார்த்தீங்கன்னா எப்படியாவது தொட்டுற மாட்டோமா, எப்படியாவது வந்து கை சுண்டு வரல பிடிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த மாதிரி ஒரு ஆசையில் போய் தான் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவம்லாம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட பல மணி நேரம் காத்திருந்து நடிகரை பார்க்கறதுக்கு போய் தான் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துச்சு. சினிமா ஒரு கவர்ச்சியான தொழில், அதில் வந்து நடிகர்கள் வந்து நடிக்கிறாங்க, நடிகைகள் வந்து நடிக்கிறாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா கவர்ச்சியாக நடிக்கிறதுனால அந்த கவர்ச்சி நடிகையை பார்க்கும்போது என்னென்னா, அவங்க நடிக்கிற கவர்ச்சியான காட்சிகள்லாம் பார்த்துட்டு அவங்க படுக்கறை காட்சியில் தான் நடிக்கிறாங்க, அவங்க முத்த காட்சியில் தான் நடிக்கிறாங்க,
ஸோ அங்கே அப்படி தான் நடிச்சிருந்தாங்க, இங்கே இப்படி தான் நடிச்சிருந்தாங்க, ஏன் நம்ம வந்து தொடக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக நினைக்கிறாங்க. அது தப்பு. அவங்களுக்கும் உள்ள ப்ரைவசி இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி திறப்புலாக்கெல்லாம் போகும்போது நிறையா சம்பவங்கள் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சலி, நம்ம தமிழ் நடிகை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாலையாவோட ஏதோ ஒரு விழாவில் கலந்துக்கும் போது, ஒரு தெலுங்கு விழாவில் அவர் நடந்துக்கிட்ட விதம் பார்த்தீங்களா. பாலையாலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரொம்ப முரட்டுத்தனமாக தான் நடந்துக்குவார். பொதுவாக ஒரு மாதிரி ஒரு வயலண்ட்டாக ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவார். நடிகைன்னு கூட பார்க்க மாட்டார். அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், அது எந்த படம்னு தெரில, ஏதோ ஒரு பாலிவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழாவில் வந்து ஒரு நடிகை, நான் சொன்னேன்ல இந்த மாதிரி நீளமாக தரையை தேய்ச்சிட்டு போகிற மாதிரி ஒரு கவுனு, அவங்க நிற்கிறாங்க அங்கே ஸ்டேஜில். பக்கத்தில் அவர் வந்து தயாரிப்பாளர்னு நினைக்கிறேன், அவர் பேர் தெரில எனக்கு. அவர் அந்த கவுன் மேலே வேணுன்ட்டே ஷூ வச்சுட்டு நிற்கிறார். நீங்கள் அந்த நடிகை வந்து அப்படியே அந்த கவுனை இழுத்து பார்க்குறாங்க. அந்த மேடையில் என்ன செய்ய முடியும், மாதவன் கலந்துக்கிட்டார் அந்த விழாவில், இப்படி இழுத்து பார்க்குறாங்க. அவர் அது தெரிஞ்சே வந்து அந்த ஷூ காலை எடுக்க மாட்டேங்கிறாரு, அப்படியே நிற்கிறாரு. அப்புறம் மாதவன் வந்து இதை பார்த்துட்டு வந்து பக்கத்தில் வந்து அந்த 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 ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறார், கொஞ்சம் கால் எடுங்கன்னு சொல்லி எடுக்க சொல்லி இந்த நடிகை அந்த பக்கம் கூப்பிட்டு போகிறார். ஸோ ஒரு விழா மேடையிலே இப்படி பண்ணுறாங்க. விழா மேடைங்கிறது வந்து பல பேர் இருக்காங்க, பல பேர் பார்க்குறாங்க, ஊடகங்கள் இருக்குது, வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் வரும்னு தெரிஞ்சே இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் வரும் அதுனா இன்றைய காலகட்டம் சார். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ மாட்டுது, இப்போ அது எவிடன்ஸாக போலீஸ் சப்மிட் பண்ணலாம், இத்தனை க்ரௌட்லேயே சில வேறு ஸ்பாட் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம், என்ன வேணால் நடக்கலாம். பட் ஆனால் சோஷியல் மீடியா இல்லாத காலங்கள்லையுமே பல நடிகைகள் இது மாதிரியான சீண்டலுக்கு உள்ளாயிருக்காங்களோ, ஏன்னா இதெல்லாம் பகிர்ந்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இருக்குமா? இது வந்து எந்த காலத்துலையுமே உள்ள விஷயம்தான்ப்பா. அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பல செய்திகள் வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டும் வந்து எப்படி சொல்கிறது, அச்சு ஊடகங்களில் வரத்தான் செய்யும். இந்த மாதிரி நடந்தது போனது பல தகவல்கள் வந்து வரத்தான் செய்யும். வந்ததும் உண்மை. நிறைய நடிகர்கள் வந்து நீங்கள் இதை சொல்கிறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழைய படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படம், பழைய சில படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாடல் காட்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து அந்த சம்பந்தப்பட்ட நடிகரே வந்து அந்த நடிகை வந்து அந்த பாடல் காட்சியிலே சில இடங்களில் வைக்கக்கூடாத இடத்துல கை வைக்கிறது, அந்த மாதிரி நடந்திருக்கு. பல வீடியோஸ் வந்து இப்போ ஷேர் ஆகிட்டு வருது. அதான் டீகோட் பண்ணி ஜூம் பண்ணி இப்போ வந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதெல்லாம் கிடையாது இல்லை. இப்போ வந்து கேமரா வைப்பாங்க, வியூ ஃபைண்டரில் பார்ப்பாங்க, மானிட்டர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு டேக்கில் எடுக்கணும், ஃபிலிம் வேஸ்ட் ஆயிரும், இதெல்லாம் இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் பெருசாக கவனிக்கல. நிறைய பார்த்தீங்கன்னா கூட ஆடுற டான்சர்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்டாக வரவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறது. ஒரு கோவில் காட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நடிகை வந்து சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு காட்சி இருக்குது, கூட வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிற்கிறவங்க தப்பாக நடந்துக்கிட்ட பல காட்சிகள் வந்து இப்போ வருது. அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து காலங்காலமாக இருக்கிற விஷயந்தான். அதுதான் நம்ம சொல்கிறோம்ல, அதாவது நடிகைகளை வந்து காட்சி பொருளாக பார்க்குறாங்க, நடிகை வந்து தங்களை வந்து காட்சிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டும் தான். இப்போ ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு காட்சி பொருளாக நடிக்கிறாங்க. அவங்க வந்து படத்தில் நடிக்கிறாங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, நிஜத்திலே அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பார்க்குறாங்க. இப்போ நடிகைகள் என்ன நினைக்கிறாங்க, அவங்கள வந்து நடிகை அப்படின்னும் போது பார்க்கணும் அப்படின்னா நம்மளை ரசிக்கணும், நம்மளை பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்கள காட்சிப்படுத்திக்க விரும்புகிறாங்க. இது ஒரு காட்சி மோகம் தான். அது ரெண்டுமே வந்து கொஞ்சம் குறைஞ்சாதான் இது வந்து சரியாகும். இப்போ திரையில் பார்க்கறதுனால அவங்கள அந்த கண்ணோட்டத்தில் நிஜத்துலையும் பார்க்குறாங்க. அதுதான் பெரிய தவறாக இருக்குது. ஏன்னா நடிகைகள்கிட்ட இது மாதிரி நடந்துக்கிறது. இப்போ நடிகைகள்கிட்ட இது மாதிரி நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் வரும்பொழுது அப்போ திரையில் பார்க்கறதுனால தரையிலையும் அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே இவங்களா இருக்கிறாங்களோ, ஒரு செக்டார் பீப்புள் இருக்காங்க. அதுதான் மெயினாக வந்து அதுதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திரையில் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்க வந்து தியேட்டரில் உட்காந்து பார்க்குறாங்க. அது அந்த படத்துக்கு தேவை, அந்த கவர்ச்சி அவங்க காட்டுறாங்கன்னும் போது அவங்க வந்து நிஜத்துலேயும் அப்படி தான் இருப்பாங்க. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ நம்பியார் இருக்கார்ல வில்லன் நடிகர், அவர் வந்து நிஜமாவே வில்லன் நடிகர் அப்படின்னு பார்த்து பயந்தவங்களாம் இருக்காங்க பெண்கள் கிராமத்தில் நடிக்க போகும்போது. அந்த மாதிரி வந்து கதாபாத்திரம் என்னங்கிறத கூட புரிஞ்சிக்காம அவங்க வந்து அந்த மனநிலை, அது வந்து அந்த மனநிலை வந்து மாறணும். அப்படி தான் வந்து பல நேரங்களில் திரையில் பார்க்குறவங்க அவங்க இப்போ திரையில் அப்படி கவர்ச்சியாக நடிக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த எண்ணங்களோடு தான் பல பேர் வந்து பேசுகிறாங்க. நிறைய பாருங்களேன். அப்புறம் பாருங்களேன், இப்போ இப்போ சோஷியல் மீடியாலே எடுத்துக்கங்களேன், இந்த கிசு பார்க்குறதுக்கு, கிசு படிக்கிறதுக்கு, மற்றவர்களுடைய பர்சனல் லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களுடைய பெட்ரூம் லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இங்கே அவரோட போனாரா, அங்கே இவரோட போனாரா, இந்த மாதிரி செய்திகளை பார்க்குறதுக்கு அதுதான் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. நம்ம அந்த காலத்துலேருந்து மஞ்ச பத்திரிகைன்னு ஒன்று வந்துக்கிட்டு இருந்துச்சு. மஞ்ச பத்திரிகையில் என்ன வரும், மஞ்ச பத்திரிகையில் இந்த கண்டகழுதி தான் வரும். இந்த கண்டகழுதியை வர பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாங்கி படிச்சிருக்கிறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, இந்த தியாகராஜ பகதூர் காலத்திலே பார்த்திங்கன்னா லட்சுமிகாந்தன் ஒருத்தர் வந்து கண்ணாப்பண்ணு எழுதி ஒரு கொலையே நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து இருக்கிற விஷயங்கள் தான். இருக்கே இல்லை. அதாவது வந்து சினிமா அப்படின்னும் போது அது ஒரு கவர்ச்சியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா தான். அந்த மீடியாவில் நடிக்கிற நடிகைகள் நான் தான் சொன்னேன்ல, பல நடிகர்கள் தள்ளுமுள் கூட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களே வெளியில் வர முடியல. இப்போ
ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த நம்ம அல்லு அர்ஜுன் வந்து ஒரு தேட்டருக்கு போனார், சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு தேட்டருக்கு போய் 2 பேர், ஒரு தாயும் பையனும் இறந்து போயிட்டாங்க. அந்த நடிகர்களை பார்க்குற ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா, அது குறையணும். முதல்ல நடிகர்களை வந்து பார்க்குற, திரையில் பார்த்துட்டு அதோட சரி அவங்க நடிக்கிறாங்க, நமக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறாங்க, படம் பார்க்குறோம், ஜாலியாக இருக்கும், விசில் அடி கிளாப் பண்ணுறோம், அதோட நிறுத்திக்கணும். அது தவிர்த்து வந்து அவங்கள எங்கேயாவது பார்த்துட்டா ஓடி போகிறது, அவங்க பின்னாடியே போகிறது, அவங்க காருக்கு பின்னாடியே போகிறது, இதெல்லாம் வந்து தவிர்த்தாதான் இந்த மாதிரியான விஷயங்கள் குறைக்க முடியும். அதான் சார், இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ சிசிடிவி இது மாதிரி காட்சிகள் வரும்போது தெரியுது, அன்னைக்கு இடையில பழைய நடிகைகள் இது குறித்து பேசியிருக்கிறாங்க, அன்னைக்கு மாதிரி சம்பவம் நடந்தது, அன்றைய ஷூட்டிங் அப்படி நடந்தது அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க. நிறைய கேரளாவில் கூட ஒரு மாலில் போகும்போது கூட ஒரு நடிகை பலர்னு ரசிகர் அரைந்தெல்லாம் வைரல் ஆகிட்டு இருந்தது. ஆமாம், கேரளாவில் நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு 2 பிரபல நடிகை போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ரசிகர் போய் ஏதோ சில்மிஷம் பண்ணியிருக்காரு. அந்த நடிகை வந்து பலார்னு ஒரு அரைஞ்சிருக்காங்க, அது பெருசாக வைரல் ஆச்சு. அதாவது வந்து தைரியமாக தட்டி கேட்ட பல சம்பவங்களும் இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி சில்மிஷம் பண்ணும்போது சங்கடப்பட்டு ஓடினவங்களும் நிறைய சம்பவங்கள் இருக்குது, தைரியமாக தட்டி கேட்ட பல சம்பவங்களும் இருக்குது. இந்த இடத்துல வந்து என்னென்னா, ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். வி சேகர், மறைந்த இயக்குனர் இருக்கார்ல, அவர் சமீபத்தில் ஒரு காணொலி கொடுத்துருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா நடிகை சில்க் இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ கிராமத்துக்கு போகும்போது அந்த டீ கடையில் டீ வாங்கி குடிச்சிருக்காங்க. அவங்க அந்த டீ கிளாஸை குடிச்சு முடிச்சுட்டு வச்சதுக்கப்புறம் இந்த நுரை இருக்கும்ல அடியில், அதை எடுத்து குடிக்கிறதுக்கு பல பேர் போட்டி போட்டிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கொடு, நான் ஒரு வாட்டி குடிக்கிறேன், நான் ஒரு வாட்டி குடிக்கிறேன்னு வந்து போட்டி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதான் இந்த மனநிலை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த மனநிலை மாறணும். இந்த மனநிலை மாறினா தான் இது சரியாகும். இப்போ இதை வந்து நம்ம யாரை குறை சொல்கிறது, நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. அதாவது ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குனா, ஒரு நல்ல ஆணை உருவாக்கணும்னா நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஒரு பெண் வந்து தைரியமாக போக முடியும். பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. பொதுவாக வந்து அதை எப்படி சொல்கிறது, ஒரு குடும்ப பெண் போகிறதுக்கும் ஒரு நடிகை போகிறதுக்கும் வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுனால வர பிரச்சனை தான் அது. சார், நிச்சயமாக திரையில் பார்க்கக்கூடிய அந்த நடிகை இப்படித்தான் இருக்கிறாங்க அப்படின்னு அதே மனோபாவத்தோடு நிஜத்திலும் அணுகும் பொழுது, அது எல்லை மீறும் பொழுது அது சத்தியமாக ஒரு தேவையில்லாத ஒரு அவங்களுடைய மன உளைச்சல். ஏன்னா இப்போ நடிகையோட மன உளைச்சல், அவங்கள பற்றிய பர்சனல் விஷயங்களையும் யோசிக்கணும். அதெல்லாம் யோசிக்காமல் சில பேர் இப்படி பண்ணுற விஷயத்தில் ஒட்டுமொத்தமான ஒரு கலக்கம், தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஏற்படுது. பண்டையிலேருந்தே பல நடிகைகள், ஜோதிகாலேருந்து பல நடிகைகள் கூட்டத்துக்கு செல்லும்போது, தமன்னா, காஜல் அகர்வால், நிறைய பேர் அந்த கூட்டத்தில் போகும்போது ரசிகர்கள் செல்ஃபி எடுக்க முயன்று தவறுதலாக வந்து செருப்படி வாங்கினவங்களும் இருக்காங்க. பட் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நேற்று நடந்த சம்பவங்கிறது நிதி அகர்வால் இப்போ மன வேதனையில் தவிக்கக்கூடிய நிகழ்வாக மாறி இருக்குது. சம்மந்தப்பட்டவர்களை கைது செய்யணும், நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையும் கூட. பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.